Hi, I am Swastik from SRT Study Circle Group. PGTRB கல்வி உளவியல் எஜுகேஷன் மெத்தடாலஜி, PGTRB சைக்காலஜி. PGTRBக்கு தேவையான சைக்காலஜியில் சில இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கோம். இது 4வது வீடியோ. The Directorate of Government Examination was set up in 1975 with the objective of improving the quality and efficiency in the conduct of the State Board Examination. So, State Board Examination conduct பண்ணுறதுக்காக Directorate of Government Examination அது வந்து 1975 தமிழ்நாட்டில் இது அமைச்சிருக்காங்க. 1975 the Directorate of Government Examination set up. Besides the class 10th, 11th and 12th board examination, the Directorate has the responsibility of conducting scholarship examination such as National Talent Search Examination, National Means Cum Merit Scholarship Examinations and Tamil Nadu Rural Student Talent Search Examination. So, Directorate of Government Examination பார்த்தீங்கன்னாக்க 10வது 11வது 12வது இந்த பப்ளிக் எக்ஸாம் நடத்துகிறாங்க. இது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸும் சிலது நடத்துகிறாங்க. பாருங்கள், NTSE அதனுடைய விரிவாக்கம் பாருங்கள், நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி NMMS நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன். ட்ரஸ்ட் எக்ஸாம் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ட்ரஸ்ட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. Government technical examinations to provide technical qualification for employment purposes. Government technical examinations are conducted for the subjects like drawing, sieving, agriculture, printing, music, handloom and weaving. Technical examமும் நடத்துகிறாங்க. Government technical examination எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக நடத்துகிறாங்க. டிராயிங், சீவிங், அக்ரிகல்ச்சர், பிரிண்டிங், மியூசிக், ஹேண்ட்லூம் அண்ட் வீவிங் இந்த மாதிரி நிறைய நடத்துகிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ தான் பார்த்தோம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தி ரூரல் ஏரியாஸ் ஹூ ஹேர் ஸ்டடியிங் இன் கிளாஸ் 9 and whose parents annual income does not exceed 1 lakh are eligible to appear for the Tamil Nadu Rural Students Talent Search Examination. ஸோ ரூரல் ஏரியாவில், அதாவது கிராம பகுதியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்காக, அதாவது 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய பெட்ரோல் வந்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் இருந்தால் அவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் எழுதலாம். 50 கேர்ள்ஸ் அண்ட் 50 பாய்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் ஈச் டிஸ்ட்ரிக்ட் and a scholarship amount of ₹1,000 per annum is granted for a continuous period of 4 years. ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் வீதம் 4 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 50 பாய்ஸ் 50 கேர்ள்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இந்த ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணா. அடுத்தது NMMS எக்ஸாமினேஷன் ஃபார் நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். ஸ்டூடெண்ட்ஸ் who have passed class 7 from government and government aided schools and are studying in class 8 and whose parental annual income does not exceed ₹1,50,000 are eligible to appear for the national means cum merit scholarship examination. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7th பாஸ் பண்ணியிருந்தா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கணும். அவங்க பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்க 1,50,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதலாம். செலக்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் பெர் ஆனியம் அட் தி ரேட் ஆஃப் ₹1,000 பெர் மந்த். ஸோ ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் வீதம் 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய், மொத்தம் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் NTSE அப்படின்னு சொல்லுவாங்க. த டைரக்டரேட் ஆக்ட்ஸ் as the nodal agency for National Council of Educational Research and Training in conducting this examination. ஸோ NCERT அவங்களோட நோடல் ஏஜென்சியாக இருந்து இந்த நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் கிளாஸ் 10th படிக்கிறவங்க இது எழுதலாம். இன் தி சென்ட்ரல் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் டியூரிங் தி அகாடமிக் இயர் ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். ஸோ 10th படிக்கிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதலாம். NTSE எக்ஸாமு அது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் போர்டு எந்த போர்டில் படித்தாலும் சரி. அடுத்தது டிஜிலாக்கர் ஹெல்ப்ஸ் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் ஆஸ் அண்ட் சர்டிஃபிகேட். ஸோ சர்டிஃபிகேட் நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா டிஜிலாக்கர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம non-formal and adult education. Adult education is a system of learning in which adults engage in systematic and sustained learning activities in order to gain new forms of knowledge, skills, attitudes or values. So adultஸும் knowledge gain பண்ணிக்கணும், அந்த skills, attitudes, values இதெல்லாம் gain பண்ணிக்கணுன்றதாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த adult education. Adult education programs aim to provide education to adult illiterates that will enable them to improve their knowledge and skills and enhance their ability to improve their earning capacity and educational possibility. ஸோ அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா இல்லிட்ரேட் அடல்ட் அவங்களுக்காக ஆரம்பித்தது. அவங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்காகவும், ஸோ ஏர்னிங் கெப்பாசிட்டி, எஜுகேஷனல் பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. டு திஸ் எண்ட் த டைரக்டரேட் ஆஃப் நான்-ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டியூரிங் த இயர் 1976 டு ப்ரொவைட் பேசிக் லிட்ரஸி டு ஆல் அடல்ட் இல்லிட்ரேட்ஸ் இன் தி ஸ்டேட் இன் தி ஏஜ் குரூப் ஆஃப் 15 years அண்ட் எபோவ். ஸோ 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக இந்த பேசிக் லிட்ரஸி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அடல்ட் நான்-ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1976 1976 வருஷம். த டைரக்டரேட் ஆஃப் நான்-ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் வாஸ்
எஸ்டாப்ளிஷ்டு டியூரிங் த இயர் 1976. டைரக்டரேட் ஆஃப் நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் வந்து 1976 வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பாருங்கள், இல்லிட்ரேட்ஸ் யாருக்குன்னா 15 அதுக்கு மேலே இருக்கிற இல்லிட்ரேட்ஸ்க்கு. A series of adult literacy programs have been successfully implemented through this directorate to achieve this goal. கற்போம் எழுதுவோம் இயக்கம் based on the census 2011 data, a new adult literacy program கற்போம் எழுதுவோம் இயக்கம் is being implemented in all the districts of the state with 60:40 fund sharing pattern between the center and state respectively. ஸோ 2011 ஆண்டு அந்த சென்செக்ஸ் அது பிரகாரம் 2011 ஆண்டு தான் கடைசியாக சென்சஸ் எடுத்தது. இப்போ 2021 எடுக்கணும், இன்னும் எடுக்கலை, ஏன்னா கொரோனா காலம்ன்றதுனால இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ நியூ அடல்ட்டி லிட்ரஸி ப்ரோக்ராம், இதுவும் அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம் தான், கற்போம் எழுதுவோம் இயக்கம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டிஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் ஃபண்டு சென்ட்ரல் ஃபண்டு ரெண்டும் சேர்ந்தது. சென்ட்ரல் வந்து 60%, ஸ்டேட் ஃபண்டு 40% ஷேர் பண்ணிக்கிறாங்க. த பிரைம் எய்ம் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இஸ் டு ப்ரொவைட் பேசிக் லிட்ரஸி டு 3.10 lakh adult illiterates in the age group of 15 years and above. ஸோ 15 அல்லது 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த 3.10 லட்சம் அவ்வளோ பேர் இல்லிட்ரேட், அவங்களுக்கு பேசிக் லிட்ரஸி கொடுக்கணும் அப்படின்றதாக இந்த கற்போம் எழுதுவோம் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. பிரைமர் அண்ட் வாலண்டியர் டீச்சர் guidebook have been developed in coordination with TNSERT and this content of learners primers have been linked with QR codes. Further audio visual content is being telecast on Kalvi TV for the benefits of adult learners. adult learnersக்காக கல்வி டிவியில் எல்லாத்துலேயுமே ஆடியோ வீடியோ விசுவல் கண்டென்ட் இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க எஸ்சிஆர்டியோடு சேர்ந்து, டிஎன்எஸ்சிஆர்டியோடு சேர்ந்து. ஸ்பெஷல் அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம் இன் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. A special adult literacy program is being implemented in the aspirational districts vice ராமநாதபுரம் and விருதுநகர் at an estimated budget of Rs 6.23 crore. So special adult literacy program in aspirational district தமிழ்நாட்டில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ராமநாதபுரம் விருதுநகர் அந்த டிஸ்ட்ரிக்டில். ஸோ இதனோட டார்கெட் என்ன அப்படின்னா 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு படிப்பறிவு சொல்லித்தரத்தான் இதனோட ஸ்பெஷல் அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம் இன் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸ்பெஷல் அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம் ஃபார் த ப்ரீஸ்னர்ஸ். ஸ்பெஷல் அடல்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம் ஃபார் த ப்ரீஸ்னர்ஸ் இன் 2020-21 a special adult literacy program for prisoners has been implemented. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ப்ரீஸ்னர்ஸு 2020-21 இந்த கல்வியாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன் 8 சென்ட்ரல் பிரிஸ்னர்ஸ் ஆஃப் திருவள்ளூர், கடலூர், வேலூர், சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி அண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் பிரிசன்ஸ் ஆஃப். ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் பிரிசன்ஸில் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைந்து திருவோம். நன்றி.